வெல்கம் டு சாப்பிட வாங்க. இன்னைக்கு குக்கிங்கில் நம்ம பார்க்க போகிறது ஆட்டுக்கால் பாயா. இது வந்துட்டு ஆப்பம் இடியாப்பம்க்கு ரொம்ப சூப்பரான ஒரு சைட் டிஷ், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நாம் ஹோட்டலுக்கு போனோம் அப்படின்னா ஆட்டுக்கால் பாயா ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். ஆனால் இது ரொம்ப ஈஸியாக வீட்டிலையே பண்ணலாம். இது எப்படி பண்ணுறது அப்படின்னு நாம் இன்றைக்கி பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நாம் ஆட்டுக்கால் பாயா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆட்டுக்கால் பாயா பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஒரு ஆட்டோட 2 கால் மட்டும் நான் எடுத்திருக்கேன். 2 பேருக்கு தான் நான் பண்ண போகிறேன். ஸோ 2 கால் எடுத்திருக்கேன். ஆட்டோட காலை வந்துட்டு ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுடுங்க. ஊற வச்சுட்டு ஒரு கத்தி வச்சு இப்படியே சுரண்டுனீங்க அப்படின்னா காலுக்கு மேலே கருப்பாக இருக்கும். அது வந்துட்டு அந்த காலை வந்துட்டு சுடும்போது அதோட முடி கருகி போயிட்டு பிளாக்காக இருக்கும். அது எல்லாமே நல்லா போயிடும். நல்லா ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் அதில் முடி ஏதாச்சும் இருக்குதான்னு நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. முடியெல்லாம் இருந்துச்சுன்னா அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடுங்க. அதுக்கப்புறமா தண்ணியில் நல்லா கழுவிட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் அது மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நம்ம ஒரு குக்கரில் போட்டு வேக வச்சிடலாம். அதுக்கு வந்துட்டு 2 பிரியாணி இலை, ஆட்டுக்கால் கூடவே ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு ஸ்டார் பூ, ஒரு சின்ன பீஸ் பட்டை, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். அது கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி, அந்த போன் மூழ்கிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் எதுக்கு ஊற்றுறோம் அப்படின்னா விசில் வரும்போது ஃபுல்லாக மேலே வந்து அதோட வாட்டர் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம். ஆயில் ஊற்றினோன்னா விசில் வழியாக அந்த தண்ணி எதுவுமே வெளியே வராது. இப்போது ஸ்டவ்வில் குக்கர் வச்சுட்டு அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு 7லேருந்து 10 விசில் வரைக்கும் விட்டுடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். 10 விசில் வந்துடுச்சு. ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஸ்டார் பூ, கொஞ்சமாக பிரியாணி இலை போட்டுட்டு லைட்டாக இந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இது கூடவே ஒரு 20 சின்ன வெங்காயம், ஒரு வெங்காயத்தை 2ஆக கட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு சின்ன வெங்காயம் உரிக்கிறது கஷ்டமாக இருந்தால் பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போது இது கூடவே ஒரு 10-15 புதினா இலை, புதினா கம்மியாக போட்டால் போதும். அதே அளவுக்கு மல்லி இலை, இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, ஸ்லைஸாக கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, இதையும் சேர்த்துட்டு தக்காளி கொஞ்சம் குலைவாக போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடலாம். நான் சொல்கிற அளவு ஒரு ஆட்டுக்கு 4 கால் கொடுப்பாங்க. நான் வந்துட்டு 2 பேருக்கு மட்டும் பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சமாக போதும். ஸோ நான் வந்துட்டு 2 கால் தான் பண்ணுறேன். நீங்கள் 4 காலும் சேர்த்து பண்ணீங்க அப்படின்னா அளவுகளை இன்க்ரீஸ் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போது இது கூடவே ஒரு 300 ml வாட்டர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இது கூடவே ஒரு பச்சை மிளகா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுறலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அது கொதிச்சிட்டு இருக்குது. நாம் ஆட்டுக்கால் ஓப்பன் பண்ணலாம். சூப்பராக வெந்திருக்கு. இதை இப்போ நாம் கொதிச்சிட்ருக்கிற அந்த குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஆட்டுக்காலை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை மூடி வச்சுட்டு
ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக விட்டுறலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணலாம். இப்போது 1/4 மூடிக்கும் கம்மியாக தேங்காய் எடுத்திருக்கேன். அது கூடவே 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசாவை 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதையும் இது கூட சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்திருக்கேன். இதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இது கூடவே உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணியாக வேணுமோ திக்காக வேணுமோ அது மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். இதை வந்துட்டு கொதிக்க விட்டு ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விட்டுடலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணலாம். இப்போது இது மேலே கொஞ்சமாக மல்லி இலை தூவி விட்டுக்கலாம். ரொம்ப கம்மியாக போதும், அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டேஸ்டியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.